ஹலோ நண்பர்களே! இந்த வீடியோல வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி பேச போறோம். நீங்கலாம் நினைக்கலாம், என்னடா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் முடிஞ்சு இத்தன வாரம் கழிச்சு வந்து பேசுறானேன்னு நினைக்கலாம். நான் அடுத்த வருஷம் பேசாலுமே நீங்க பார்த்து தான் ஆகணும். அப்படி இல்லன்னா இது இவ்வளோ பெரிய சீரியஸா இருந்து என்ன மரியாதை? அந்த பசங்கலாம் நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்து என்ன மரியாதை? ஆனா 2 பேருக்கும் வந்து மரியாதை கிடையாது. அவனுக்கு யாருன்னா டஃபர் பிரதர்ஸு. ஏன்னா, நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாரி அசால்ட்டா முடிச்சுட்டானுங்க. அதெல்லாம் அவனுக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அவனுங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்க சீசன்லாம் பண்ணானுங்க. சரி இத இன்னும் பெருசா கொண்டு போய் முடிப்பானுங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சப்புன்னு தான் முடிக்க போறான் அப்படிங்கிற மாரி சப்புன்னு முடிச்சுட்டானுங்க. அதே மாரி தான் இதுவும் ஆனுச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸும் அதே மாரி தான் சப்புன்னு முடிச்சானுங்க. அதே மாரி இதுவும் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் இந்த சீசன்ல வந்து ஒரு சீன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆனுச்சு. நான் இதுவரைக்கும் எந்த படம், எந்த சீரிஸ் பார்த்துமே அந்த அளவுக்கு டென்ஷன் ஆன மாரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஒருவேளை நீங்க அந்த சீன கெஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து மேக்ஸ் வந்து அந்த தப்பிக்கிற சீன். அது எத்தனை வாட்டி இதோட 3வது வாட்டி அப்படி இருந்தும் மேக்ஸ் வந்து திருந்த மாட்டுது. இந்த சீனை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகும். ஐயோ! பார்த்துக்கிட்டு முடிஞ்சிட போகுது வெக்கனா வரும். ஏன்னா 3வது வாட்டி வர தப்பிக்க போதா? ஆலிய தள்ளி விட்டாச்சு நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடு அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து தோன்றுச்சு. ஆனா அதெல்லாம் கிடையாது. இருங்க நான் வந்து இந்த பொண்ண வந்து மோட்டிவேட் பண்ண போறேன். மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா அதான் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இத நம்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சுன்னா வெளில வந்து சொல்லும். இந்த அக்கா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்ல. அதனால மேக்ஸ் பண்ணது தான் கரெக்ட்டு. ஆனா எது தப்புன்னா, அது வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த பொண்ணுக்கும் வந்து போர்ட்ல ஓப்பன் ஆயிடும். அப்பயுமே வந்து பொறுமையா நடந்துக்குவான். போர்ட்ல ஓப்பன் ஆயிடுச்சு அந்த பொண்ணையும் ஓடு நானும் ஓடுறேன் அப்படின்ட்டு தலை தெறிக்க ஓடாம அப்படியே பொறுமையா நடந்து வந்து அதுக்கப்புறம் ஸ்லோவா ஓடி அதுக்கப்புறம் ஸ்பீடா ஓடும். எதுக்கு எதுக்குல இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க? ஏன்னா 3வது வாட்டி அந்த தப்பு பண்ணுது மேக்ஸ். ஏன்னா 3வது வாட்டி இது மாரி தப்பு பண்ணுது. திருந்த மாட்டல, வருந்த மாட்டல, கொஞ்சோண்டு திருந்துவ உன்ன தூக்கி என் மனசுல வச்சுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இப்படி பண்ணிட்டு. ஆனா லூக்கஸு நல்லா இருந்துருப்பா. அந்த மாரி ஏன்னா இந்த ஒரு பெஸ்ட் லவ்வருக்கு ஒரு அவார்டோ இல்ல வந்து ஒரு சிலையோ கட்டணும்னா உனக்கு தான்டா அது வைக்கணும். என்ன மாரி லவ் பண்றான்? என்ன மாரி கேரிங்கு? ஏன்னா தூக்கிட்டுலாம் ஓடுறான். அவனால தான் இந்த பொண்ணு வந்து வெளில வந்துச்சு. அதனால நீங்க ஒரு பொண்ண லவ் பண்றீங்கன்னா லூக்கஸ் மாரி இருக்கணும். அதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என்ன மாரி லவ் பண்றான்? என்ன மாரி கேர் பண்றான்? அவன் அவன் உசுரையுமே வந்து துச்சமா நினைச்சு அந்த பொண்ண வந்து காப்பாத்துறதுக்காக அவ்வளோ போராடுறான். நல்ல வேளை மேக்ஸ் வந்து கோமாலேருந்து வந்துச்சு. இல்லைன்னா இந்த காதலில் விழுந்த நக்குல் மாரி சுனைனாவ தூக்கிட்டு அலையிற மாரி இவனும் பேக்கை தூக்கிட்டு அலைஞ்சிட்டே இருந்திருப்பான். நல்ல வேளை எப்படியோ கோமாலேருந்து வெளில வந்துருச்சு. இந்த டெமோ பேட்டை வந்து காமிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி சீசன்ல தான் காமிச்சானுங்க. இந்த சீசன்ல வந்து காமிப்பானுங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா 2 காமிச்சானுங்க. டெமோ கார்கன், டெமோ டாக் காமிச்சானுங்க. சரி இதையும் காமிப்பானுங்கன்னு நினைச்சேன். நீங்களாம் நினைப்பீங்க ஏன்னா டெமோ பாட்டு பத்தி பேசுறான் ஒருவேளை பேட் ரசிங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என் வீட்டு மாடி ரூம்ல ஒரு நாசமா போனவன் 2 வருஷமா நாசம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு பேட்டு. அவனை என்னால அடிக்க முடியல. சரி இவனுங்க வந்து அந்த பேட் அடிப்பானுங்க. அதை பார்த்து நம்ம வந்து மனசை திருத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. பழைய சீசன்ல இவனை அடிச்சிருப்பாங்கல்ல அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி நம்ம எள்ளுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எள்ளு வந்து செத்து போச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா வந்து அது வந்து அந்த மேல இருக்க உலகத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணி போகுமா சரி அதே மாதிரி இங்க இருந்தும் ஜம்ப் பண்ணி போய் தப்பிச்சிருப்போம். கடைசியா செத்து போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவனுக்கு மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அது வந்து இன்னும் குழப்ப ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லால வந்து கண்ணு கட்டாம வந்து இந்த மாதிரி கனவு உலகத்துக்குள்ள போக முடியாதான். ஆனா எப்படி வந்து அவன்கிட்ட பேசிச்சு அப்படிங்கிறான். சில பேர் என்னன்னா எள்ளு வந்து அந்த வேன்ல இல்ல அதான் வந்து டெரிக் வந்து மைக்க பார்த்து சிரிக்கிறான் அப்படிங்கிறானு. என்ன நடக்குது எள்ளு வந்து உசோடா இருக்கா என்னன்னே தெரியல. உங்க உங்களுக்கும் நீங்களே அதை தியரி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. அதை பார்த்தாச்சும் நான் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிறேன். எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் தெரில. வந்து உசோட இருக்கா இல்லை செத்து போச்சா என்னன்னு தெரில. நல்ல கேரக்டரு அதை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. வந்து வெக்கனா வந்து ஒரு இடத்துல சொருவி இருக்கும். அதுக்கப்புறம் ஏந்திரிக்கும் போது சரி இன்னும் 50 நிமிஷம் இருக்கு வெக்கனா வந்து ஏதோ பண்ண போகுது. ஏன்னா 50 நிமிஷம் மிச்சம் இருக்கு ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தார் வந்து தாமஸ் கழுத்தை வெட்டுற மாதிரி ஜாய்ஸ் வந்து வெக்கனா கழுத்தை வெட்டி இது பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு சந்தேகம். இவங்களுக்கு வந்து காப்பருக்கு ஜாய்ஸ்னா வந்து வெக்கனாவை பத்தி தெரியுமா? ஏன்னா இவங்க கூட படிச்சவங்க 3 பேருமே ஒண்ணா படிச்சவங்க. இவங்களுக்கு வந்து தெரியுமா என்னன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா வந்து ஏதாச்சும் பேசியிருக்கலாமே அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த பசங்களுக்கு வந்து அந்த வீடு தெரியும். ஒருவேளை பேக்ரவுண்ட்ல வந்து பேசியிருப்பாங்களா? ஏன்னா சீசன்ல எதுவுமே அந்த மாதிரி காமிக்கல அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ கடைசி வரைக்குமே தெரியாம போயிடுச்சான் நான் நினைக்கிறேன். இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஸ்டோரி இருக்கா? இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன். அந்த டஸ்டினோட லவ்வர் இவனுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வரும், சரி டஸ்டினோட லவ்வர்கிட்ட வந்து கேட்பானுங்க அப்படின்னு நினச்சேன். அது மாதிரி இன்னொருத்தன் முடி நீளமாக இருக்கும்போது சரி அவனை காமிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். என்னென்னமோ எதிர்பார்த்தாங்கன்னா இவனுங்க இதை மாதிரி சப்புன்னு முடிப்பானுங்கன்னு கனவு கூட நினச்சி பார்க்கல. என் மனசே வந்து கேட்க மாட்டேது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனு ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி முடிச்ச மாதிரி இருக்கு. நம்மலாம் வந்து கொரோனா பேட்சில் பாஸ் ஆன மாதிரி நான் வந்து கடைசி செமஸ்டர் கொரோனா பேட்சில் தான் பாஸ். அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து வெக்கடா பேட்ச் இல்லை வந்து அப்சைட் டவுன் பேட்ச். மேக்ஸ்லாம் எப்படி பாஸ் ஆனிச்சுன்னு தெரியல. சும்மா பேப்பருக்கு காசு கட்டினா பாஸ் போட்டுருவாங்க. அது மாதிரி ஆச்சு அவங்க ஊரில் ஸ்கீம் ஒர்க் இருக்கும். அது மாதிரி பேப்பருக்கு காசு கட்டி எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்களான்னு தெரியல. மேக்ஸ்லாம் காலேஜுக்கு ஸ்கூலுக்கே போயிருக்கு. ஹை ஸ்கூலாக காலேஜ் என்னன்னு தெரியல. அதுக்கெல்லாம் போன மாதிரியே தெரில, காமிச்ச மாதிரியும் தெரில. ஆனால் இவனுங்களுமே போல இவனும் சுற்றிட்டு தான் இருந்தானுங்க. எல்லாம் எப்படி பாஸ் ஆனான்னு தெரியல. ஏதோ சரி சும்மா எக்ஸாமுக்கு வந்து பாஸ் போட்டோம். இந்த 12th 11th பாஸ் போட்ட மாதிரி பாஸ் போட்டானுங்களா இல்லை வந்து சும்மா பேப்பருக்கு காசு கட்டி சும்மா எழுதுங்க பாஸ் போட்டுருக்கோம் அதை மாதிரி பாஸ் போட்டானோன்னு தெரியல. எப்படியோ பாஸ் ஆகிட்டானுங்க. கங்க்ராச்சுலேஷன் கொடுக்கலாம். நான் இன்னொரு ஃபேஸ் ஆஃப் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த எரிக்காவும் வெக்கனாவும் சந்திப்பாங்க, இது ஏதாச்சும் அவனை கலாய்க்கும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுவும் அவன் வந்து காமிக்கல கடைசி வரைக்கும். ஆனால் அந்த குறைய வந்து டெரிக் வந்து தீர்த்து வச்சு அந்த குறைய வந்து டெரிக் வந்து தீர்த்து வச்சுட்டான். பட்ட பகல்ல நட்டு நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி வெக்கனாவோட மைண்ட்லயே வெக்கனா ஒருத்தன் கலாய்க்கிறான், 2 தாட்டி கலாய்க்கிறான்னா அது வந்து நம்ம தலைவன் டெரிக்கா தான் இருக்கும். நீங்களாம் நினைக்கலாம் வெக்கனாவை கொன்னது வந்து எள்ளு இல்லை வந்து மைக் அவங்க பவர்ஸால தான் அவன் வந்து வீக் ஆனா அப்படின்னு. இந்த சின்ன பெல்ட் அவன் கலாய் வாங்கினதுனால தான் அவன் பவர்லாம் யூஸ் பண்ண முடியல. அப்பயே அவன் வந்து கதி கணக்கிட்டான். 2 தாட்டி கலாச்சானா அதுலேயே அவன் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல லைட்டாக கண்ணு கலங்கும். அது மாதிரி 2வது சீன்லயும் டக்குனு ஹாலியை போது அவங்க இல்லை நம்மளோட ஒருத்தன் பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்ட்டு அவன் வந்து நிச்சயமாக பயந்துருப்பான். டெரிக்கை பார்த்து பயந்து தான் வெக்கனா வந்து வீக் ஆனான். எனக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் என்ன வேணால் டிஃபெண்ட் பண்ணிங்க, நான் இவன் டெரிக்கால தான் வந்து வெக்கனா வைப்பான். அது வந்து 100% வந்து எங்கே வேணாலும் பேசுவான். அதை மாதிரி டெரிக்கோட சான்றான். டெரிக் வந்து வாழ்க, டெலிட்ஃபுல் டெரிக் வந்து வாழ்க. நம்மளாம் வந்து யூஎஸ் மிலிட்ரி வந்து ஒன்றுமே பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. யூஎஸ் மிலிட்ரி வந்து இது வந்து பெரிய விஷயம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், யூஎஸ் கவர்மெண்ட்டோட காசெல்லாம் வந்து அழிச்சிருக்கானுங்க. நீங்கள் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனே அப்பயும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானுங்க, அந்த இது போட்டு பர்சன்டேஜ் 50% டேக்ஸ் அதெல்லாம் போட்டு. ஆனால் அந்த காலத்துலேயே ஒருத்தன் வந்து யூஎஸோட மணியெல்லாம் அழிச்சிருக்கான். அதை நினச்சி நம்மளாம் வந்து சந்தோஷப்படுவோம். இப்போ ஒருத்தன் இருக்கான் வைக்கிறான், அவனை அழிக்கிறதுக்கு வந்து ஒன்றுமே பண்ணல. காசெல்லாம் வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எள்ளு மாதிரி நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து இது பண்ணுவோம். இந்த பிள்ளைங்கெல்லாம் எப்போ வளர்ந்து இப்போ தான் கர்ப்பமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்போ புள்ள பெற்று அதுக்கப்புறம் அவங்கள ட்ரெயின் பண்ணி. ஏன்னா ஃபஸ்ட்டு காமிக்கும் போதே அவனுங்களாம் பெரிய 18 வயசு பசங்க மாதிரிலாம் ஃபஸ்ட்டு எள்ளோட இருக்க பசங்கள்லாம் காமிப்பானுங்க. அந்த வயசு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு வந்து இது பண்ணும். ஃபஸ்ட்டு உலகமே இருக்காதுடா, இவன் வெக்கனா வந்து அந்த இது பண்ணால் உலகமே அவன் அழிச்சிருவான். அதை இவனுக்கு கவலை இல்லை, நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பைத்தியாரம் போயிடுங்க. ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து யூஎஸோட காசெல்லாம் வந்து அழிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இவனுக்கு வந்து விட்டுருக்கலாம், வெக்கனா இருந்துருக்குன்னா இன்னும் நிறையா காசு செலவு பண்ணியிருப்பானுங்க. அது ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட் வரைக்கும் 2026 வரைக்கும் இவனுங்க ஏதாச்சும் காசை செலவு பண்ணிட்டு இருந்துருப்பானுங்க. அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சரி இப்போ வந்து கொஞ்சம் எமோஷனலாக போகும். கடைசி வந்து 40 நிமிஷம், கடைசி 40 நிமிஷம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இது எப்போ யார் பார்த்தாலுமே, இப்போ நம்மளோட பேரம் பற்றிங்க அந்த பசங்க பார்த்தாலுமே அந்த பசங்கள்லாம் திருப்பி சின்ன வயசுலேருந்தே வளர்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஹாரி பாட்டர் முடியும் போதும் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த குரூப் வந்து திரும்பி வராதுல்ல, இதே மாதிரி ஒரு குரூப் வந்து நம்மளுக்கு அப்படியே திரும்பி வராது. அதுக்கப்புறம் 40 நிமிஷம் முடியும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து காலேஜ் படிப்போம், அதுக்கப்புறம் எல்லாரையும் பிரிவிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தெருவில் விளாண்டுட்டு இருப்போம். அந்த தெருவில் வந்து மற்ற பசங்க, நம்ம தெருவில் இருக்க பசங்க சின்ன பசங்களாம் விளாடுவாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பழைய மெமரிலாம் வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஹாரி பாட்டர் பார்க்கும்போதுமே அது மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கலாம். ஏன்னா அது ஒரு மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வளர்றாங்க, நம்ம குடும்பம் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. நம்ம ஊர்லேயுமே அந்த பசங்க படம் அவங்க அந்த கேஸ்ட்லாம் வளரும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பசங்களை நடிச்சாங்க, அப்புறம் போலீஸோட சேர்ந்து நடிச்சாங்க. அது வந்து நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி ஆச்சு நம்ம ஊரில் சீரியஸ் எடுக்கலாம். அது வந்து என் கருத்து. ஸோ இதெல்லாம் தான் பேசணும்னு நினச்சா நிறைய விஷயம் வந்து விட்டுருப்போன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் விட்டுட்டேன். ஏன்னா வீடியோவோட லென்த்து கருதி விட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா என்ன பண்ணணும், கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் கிடக்கும், அதை வந்து போட்டு விடுங்க, நான் வந்து படிக்கிறேன். நம்ம வந்து வேணால் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய், see you.